ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ், ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ், எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய லைவ் வீடியோஸ் வருவேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து வெப்சைட்மா. வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட் டிசைனிங் பத்தி நம்ம இந்த பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாபிக்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க போறது வந்து வெப்சைட் டிசைனிங். வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணலாம், ஹவு டு கிரியேட் ஏ வெப்சைட், அது வந்து நம்ம வந்து பார்ப்போம். சரி, வெப்சைட் டிசைனிங் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு பி ஃப்ராங்க் சொல்லணும், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெப்சைட் டிசைனிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கிடையாது, சில பேர் வந்து வெப்சைட் டிசைனிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனில நீங்க ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா வெப்சைட் டிசைனருக்கு செப்பரேட்டா பர்சனை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மோஸ்டா பண்ண மாட்டாங்க. வெப்சைட் டிசைனர்ஸ் செப்பரேட்டா இருப்பாங்க ஆக்சுவலா ஒரு கம்பெனில. இப்போ ஏதாவது சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி போறீங்கன்னா அங்கேயும் வெப்சைட் டிசைனர் இல்லைன்னா ஹையர் பண்ணிக்கிற சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ வெப்சைட் டிசைனிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கா இல்லையான்றது அதை டிபெக்ட் நம்ம பக்கத்துல வச்சுட்டோம். வெப்சைட் டிசைனிங் கத்துக்கிட்டா நம்மளுக்கு யூஸ் இருக்கா யூஸ் இல்லையா அப்படி பார்க்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு வெப்சைட் டிசைனிங் கத்துக்கிட்டா யூஸ் இருக்கு, ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே ஆன்லைன்ல ஒர்க் பண்றதுனால நம்மளுக்கு வந்து வெப்சைட்ஸ் வச்சுதான் நம்ம வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு வெப்சைட் வச்சு ப்ரொமோஷன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து வெப்சைட் டிசைனுக்கு வெப்சைட் டெவலப்பர்ஸை டிபெண்ட் பண்ணி இருப்போம். அது கம்பெனியா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலா பண்றதா இருந்தாலும் சரி. இப்போ நான் இண்டிவிஜுவலா பண்ணிட்டு இருக்கேன், முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் வெப்சைட் டிசைன் பண்ணோம்னா நான் வந்து ஒரு கம்பெனி வந்து யாரையாவது ஒரு பர்சன் வச்சு நான் வந்து டெவலப் பண்ணி வெப்சைட் டெவலப்பரை வச்சு நான் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுவே நம்ம கத்துக்கிட்டா நம்ம வந்து வேற ஒரு பர்சன் மேல டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நிறைய பேர் சொல்லுவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வெப்சைட் டிசைனிங் கிடையாது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வீடியோ எடிட்டிங் கிடையாது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கிராஃபிக் டிசைனிங் கிடையாதுன்னு. ஆக்சுவலா சொல்ல போனா இதெல்லாம் இல்ல. டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வந்து ஆட் ரன் பண்றது, ப்ரொமோஷன்ஸ்லாம் இதுக்கெல்லாம் செப்பரேட் பர்சன் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் கத்துக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம வந்து வேற ஒருத்தர் மேல டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஓகே சார். வெப்சைட் டிசைனிங் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னா என்னமா ஏதாவது ஐடியா இருக்கா? வாட் இஸ் மீன் பை வெப்சைட்? யாருக்காவது ஐடியா இருக்கா வெப்சைட்னா என்னன்னு? It is a digital platform that provides information about the products or services. Yeah, it is a digital platforms that provide information about the product or services. Super. கரெக்ட் தான். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னும் போது வெப்சைட்ஸ், நீங்க என்ன சில வெப்சைட்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் இருக்கு, பிளிப்கார்ட் இருக்கு, ஏன் என்னோட வெப்சைட்டே இருக்கு. இது வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் இஸ் செட் டு பி as a வெப்சைட் கூட சொல்லலாம். கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ், நிறைய வெப் பேஜஸ் இருக்கிறதுனால இதை வந்து வெப்சைட்ஸ் கூட சொல்லலாம். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்க சொன்னதே ஓகே தான். It is a digital platform provides information about the business. பிசினஸ்னா அது ப்ராடக்டா இருக்கலாம், சர்வீசஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம், ப்ராடக்ட் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். இது வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அபவுட் த இன்ஃபர்மேஷன், பிசினஸ பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது. சரி, வெப்சைட் இருந்தாதான் நம்மளால மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? வெப்சைட் இல்லைன்னா கூட நம்மளால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாமா? கம்பல்சரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா வெப்சைட் தேவைப்படுமா? நம்ம தேவைப்படுமா தேவைப்படாதா? ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணுங்கம்மா. தப்பா இருந்தா கூட பரவாயில்லம்மா, ஆனா ஆன்சர் பண்ணாத மட்டும் இருக்காதீங்கம்மா. Don't know, sir.
அப்படியா சொல்லுங்க. இப்போ ஒரு வெப்சைட் இருந்தாதான் நம்மளால பிசினஸ் பண்ண முடியுமா, மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? வெப்சைட்ஸ் இல்லைனாலையும் நம்மளால மார்க்கெட்டிங் பண்ண முடியுமானா, வெப்சைட்ஸ் இல்லைனாலும் நம்மளால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். எப்படி சார் பண்ண முடியும்? வெப்சைட் இருந்தா தானே நம்மளால ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, சோஷியல் மீடியா இருக்குல்ல. சோஷியல் மீடியால ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப்ஸ் இருக்கு. அதுலலாம் நீங்க வந்து பிசினஸ் பண்ணலாம். யூடியூப் இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. பட் கேக் மேக் பண்ணி வீடியோஸ் எடுத்து போடுவாங்க. வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ்ல பாத்திருக்கீங்களா? Yes, sir. அவங்க வந்து கேக்க மேக் பண்ணி போடுவாங்க. அவங்க கிட்ட வெப்சைட்ஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே அவங்க வந்து சோஷியல் மீடியால கேக்ஸ் ரெடி பண்ணி போடுவாங்க. உங்களுக்கு அந்த கேக் வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? Yes, sir. சோ அவங்க கிட்ட வந்து வெப்சைட்ஸ் இருக்காது. பட் சோஷியல் மீடியால வீடியோஸா அப்லோட் பண்ணி அதை வந்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி உங்களுக்கு இந்த கேக் வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க. நம்ம அந்த கேக் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட் அந்த கேக்கை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இதுவும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான். பட் அங்க வந்து வெப்சைட் இல்லை. ஸோ வெப்சைட் இல்லைனாலும் நம்மளால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். வெப்சைட் இருந்தாலும் நம்மளால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். பட் வெப்சைட் இருந்தா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஓகே, இவங்க வந்து ஒரு ஜென்யூனான கம்பெனி, இவங்க வந்து ஒரு ஜென்யூனான ஆர்கனைசேஷன் அப்படின்னு மார்க்கெட்ல ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆடியன்ஸ் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப யாராவது புது ஆடியன்ஸ், புது கஸ்டமர் நம்ம பிசினஸ் பத்தி அப்ரோச் பண்றாங்க, நம்ம பிசினஸ் பத்தி அப்ரோச் பண்றாங்கன்னா நம்ம வெப்சைட்ஸ் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நம்ம பிசினஸ் பத்தி தெரிஞ்சுப்பாங்க. இப்ப எதுவுமே உங்க பிசினஸ் பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னாலுமே அவங்க வெப்சைட்ஸ் போய் பார்க்கும்போது அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சுப்பாங்க. லைக் அந்த ப்ராடக்ட்டை பத்தியோ அந்த சர்வீசஸ் பத்தியோ நம்ம என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோமோ அதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து நம்மள கேட்காமே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் இருக்கு. இது என்ன பிசினஸ், முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்றது ஒரு ஆடியன்ஸ் புதுசா பாக்குறவங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்ப அவங்க வெப்சைட்ஸ்குள்ள வந்து பார்க்கும்போது ஓகே கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, சரி எவ்வளவு ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க, எங்க இந்த இன்ஸ்டிடியூட் இருக்கு, ஆன்லைனா ஆஃப்லைனா, கான்டாக்ட் நம்பரு, இதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்ல இருக்கும்போது அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து ஆடட் அட்வான்டேஜ். நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வெப்சைட்ல கொடுக்கலாம். ஓகேங்களா? வெப்சைட் இருந்தாலும் பெட்டர் பண்ணலாம், வெப்சைட் இல்லைனாலும் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். பட் வெப்சைட் இருந்தா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச சில வெப்சைட்ஸ் நேம் சொல்லுங்கம்மா பார்க்கலாம். யா, வெப்சைட் டிசைன், வெப்சைட்ஸ் நேம்ஸ் முன்னாடி இன்னொரு விஷயம் பேசுறேன். வெப்சைட்ல எத்தனை விதமான வெப்சைட் இருக்கு? டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ். எத்தனை டைப்ஸ்மா இருக்கு வெப்சைட்ல? என்ன ஐடியா இருக்கா? வெப்சைட்ஸ் டைப்ஸ் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? No, sir. Okay. ஸ்டாட்டிக் வெப்சைட் and dynamic website. What is the difference between static websites and dynamic websites? என்ன ஐடியா இருக்கா? என்னம்மா சைலண்டா இருக்கீங்க எல்லாரும்? தெரியல சார். ஓகே, பேசுறதுக்கு வாய் வலிக்குதா உங்களுக்கு? என்ன புரியல எனக்கு, சைலண்டா இருக்கீங்க சில பேர். ஓகே, ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் டைனமிக் வெப்சைட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வெப்சைட் மேக் பண்றோம் அப்படின்னும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றேன், எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த மந்த் வந்து நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட் நான் கிரியேட் பண்றேன். இப்போ என் வெப்சைட்ல எத்தனை பேஜஸ் இருக்குன்னா 2 பேஜஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஒன்னு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இன்னொன்னு வந்து கான்டாக்ட் பேஜ். ஓகேங்களா? இப்போ மந்த் ஆன் மந்த் என்னால கோர்சஸ் ஆட் பண்ண முடியுமா? இந்த மந்த் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுக்கிறேன், நெக்ஸ்ட் மந்த் நான் பைத்தான் கோர்ஸ் எடுக்கிறேன், நெக்ஸ்ட் மந்த் நான் ஜாவா கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு மந்த் ஆன் மந்த் நான் கோர்சஸ் ஆட் பண்ண முடியுமா? முடியுமா முடியாதா? முடியாது. எனக்கு அந்த சப்ஜெக்ட் பத்தி தெரியாது இல்ல. அப்ப வரும்போது மந்த் ஆன் மந்த் என்னால கோர்சஸ் ஆட் பண்ண முடியாது. இப்போ வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, டைனமிக் வெப்சைட்ஸ்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்னா ஸ்டாண்டர்ட் வெப்சைட்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் வெப்சைட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றாங்க,
ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா எப்பத்துக்கு அதே மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஓகேங்களா? ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றாங்கன்னா எப்பவுமே அதே வெப்சைட் தான் இருக்கும், அதே பேஜ் இருக்கும், அதே கண்டென்ட் இருக்கும், அதே லுக் இருக்கும். எதுவுமே சேஞ்ச் பண்ணாம வச்சிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் STANDED. சரி, வாட் அபவுட் டைனமிக் வெப்சைட்ஸ்? டைனமிக் வெப்சைட்ஸ் தான் அப்பப்ப அந்த வெப்சைட்டோட கண்டென்ட்டா இருக்கட்டும், அந்த இமேஜ், அந்த வெப்சைட்ல பேஜஸா இருக்கட்டும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கம்மா. அப்பப்போ புது புது பேஜஸ் ஆட் பண்றது, பேஜஸ் ரிமூவ் பண்றது, அப்பப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை வந்து டைனமிக் வெப்சைட்னு சொல்லுவோம். சேஞ்சஸ் வில் டு, அப்பப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வெப்சைட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென்டல் கிளினிக் எடுத்துக்கோங்க. இப்போ டென்டல் கிளினிக் ஒரு வெப்சைட் ரெடி பண்றாங்க. ஒரு 4 பேஜஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்கு. இப்போ மந்த் ஆன் மந்த் அவங்களோட சர்வீசஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா டென்டல் கிளினிக்? இன்னைக்கு நான் டென்டல் வெப்சைட்ல இன்னைக்கு டென்டல் கிளினிக் போடுறேன், நெக்ஸ்ட் மந்த் வந்து ஐ செக்அப் போடுறேன், நெக்ஸ்ட் வந்து இயர் செக்அப் போடுறேன். அப்படி மந்த் ஆன் மந்த் என்னால சர்வீசஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? நான் ஒரு டாக்டர், இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் ஒரு டாக்டர் டென்டிஸ்ட். இப்போ நான் ஒரு சின்ன கிளினிக் வச்சுட்டு இருக்கேன், இண்டிவிஜுவலா, பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இல்ல, சின்ன கிளினிக் மாதிரி வச்சுட்டு என்னோட கிளினிக்கு ஒரு வெப்சைட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மந்த் ஆன் மந்த் என்னோட சர்வீசஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? நான் இன்னைக்கு நான் டீத் செக் பண்றேன், நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து கண் செக் பண்றேன், நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் இயர் செக் பண்றேன், அப்படி மாத்திக்கிட்டே இருக்க முடியுமா ஆட் பண்ணிக்கிட்டே? No, sir. No, sir. அப்போ வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. வெப்சைட் வந்து அப்படியே கான்ஸ்டன்டா வச்சிடுவேன். ஒரு 4 பேஜஸ் கிரியேட் பண்றோம், அந்த 4 பேஜஸ் அப்படியே தான் வச்சிடுவேன். இதை வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் வெப்சைட்னு சொல்லுவோம். இதுவே இ காமர்ஸ் வெப்சைட், அமேசான் வெப்சைட் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிளிப்கார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அமேசான் வெப்சைட்ல ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ப்ராடக்ட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புது புது கஸ்டமர்ஸ், புது புது செல்லர் வருவாங்க, புது புது பேஜஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆட் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் இல்லைன்னும் போது அந்த ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க, இமேஜஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்பப்ப அந்த வெப்சைட்ல சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து டைனமிக் வெப்சைட்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்பப்ப சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும், நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை வந்து டைனமிக் வெப்சைட்னு சொல்லுவோம். சேஞ்சஸ் பண்ணாம கான்ஸ்டன்டா வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லுவோம். இது வந்து ஜெனரலா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வெப்சைட். இப்போ டைனமிக் வெப்சைட் பெஸ்டா, ஸ்டாட்டிக் வெப்சைட் பெஸ்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு? டைனமிக் வெப்சைட். வை? கண்டென்ட் நிறைய இருக்கும்ன்றீங்களா? சரி, டைனமிக் வெப்சைட்ஸ் தான் பெஸ்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்பப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்பப்போ கண்டென்ட் ஆட் பண்ணுவோம், புது புது கண்டென்ட் ஆட் பண்ணுவோம், ஓல்டு கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுவோம், இமேஜஸ் ஆட் பண்ணுவோம், ஓல்டு இமேஜஸை ரிமூவ் பண்ணுவோம். அப்பப்போ கண்டென்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கூகுள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னா, இவங்க வந்து மார்க்கெட்ல அப் டு டேட்டா இருக்காங்க, வெப்சைட்ல அப் டு கிளியரா இருக்காங்க, அப்பப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நியூ கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டைனமிக் வெப்சைட்டை தான் ரேங்கிங் பெட்டரா கொடுக்கும் கம்பேர் வித் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ். கூகுள் ரேங்கிங் இருக்கு, அது வந்து SEO சொல்லும் போது சொல்றேன். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் கூகுள்ல ஒவ்வொரு ரேங்கிங் இருக்கும். ஸோ உங்க வெப்சைட்ல அப்பப்போ நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, புது புது கண்டென்ட் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது ஓகே இவங்க அப் டு டேட் இருக்காங்க அப்படின்ட்டு டைனமிக் வெப்சைட் ரேங்கிங் வந்து பெட்டரா இருக்கும் கம்பேர் வித் ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகேங்களா? இப்போ ஸ்டாட்டிக் வெப்சைட்டோட டைனமிக் வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். பட் என்னோட வெப்சைட் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றேன், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்றேன். சேம் பேஜஸ் தான் இருக்கும். கரெக்ட் தானே? 10 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜஸ் மட்டும் தான் இருக்குமே. இப்போ முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போது பிராண்டே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அப்போ எப்பவுமே நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவேன். அப்போ வந்து அது ஸ்டாட்டிக்கா இருக்கும். அப்போ ரேங்கிங் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்காது. அப்ப அதை எப்படி டைனமிக் வெப்சைட்டா மாத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் ரைட் எ பிளாக் ரைட் பண்ணலாம். பிளாக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஐடியா இருக்கா? பிளாக்னா என்ன ஐடியா இருக்கா யாருக்காவது? Kind of essay. கைண்ட் ஆஃப் Essay. எஸ்ஏ.
எஸ்ஏவா எஸ்ஐயா? essay, sir. எஸ்ஏ. Yes, எஸ்ஏ. இப்போ ஸ்கூல்ஸ்ல நீங்க எஸ்ஏ ரைட் பண்ணிருப்பீங்க, ஐடியா இருக்கா? ஸ்கூல்ல அந்த எஸ்ஏ ரைட்டிங் ஒரு நோட் புக்ல நம்ம ஸ்கூல்ல ரைட் பண்ணுவோம். அதே கண்டென்ட் நம்ம வந்து வெப்சைட்ல ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி நம்ம ரைட் பண்ணும்போது அதை வந்து பிளாக்னு சொல்லுவோம். அப்கமிங் கிளாஸ்ல எப்படி பிளாக் ரைட் பண்றது, எப்படி பிளாக் போஸ்ட் பண்றது நான் சொல்றேன். இப்போ லிசன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிளாக் ரைட் பண்ணலாம். எஸ்ஏ வந்து வெப்சைட்ல பேஜஸ் கிரியேட் பண்ணி ரைட் பண்ணலாம். இப்போ புதுசா நம்ம கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அந்த பிளாகை நம்ம பார்த்து படிப்பாங்க, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பாங்க. என்னென்ன பிளாக்ஸ் ரைட் பண்ணலாம் அப்படின்னா, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பிளாக் ரைட் பண்ணலாம், வாட் இஸ் மார்க்கெட்டிங் ஒரு பிளாக் ரைட் பண்ணலாம், பிரான்ச் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வாட் இஸ் மீன் பை எஸ்இஓன்ட்டு ஒரு பிளாக் ரைட் பண்ணலாம். இந்த மாதிரி பிளாக்ஸ் ரைட் பண்ணும்போது நான் பேஜஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும் பிளாக்ஸ்ல. இப்போ தெரியாதவங்க வந்து படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. அது மூலியமா வெப்சைட்டுக்கு நிறைய வியூஸ் வரும். ஒண்ணு கூகுளை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ இவங்க புது கண்டென்ட் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்போ வந்து பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களோட ரேங்கிங் வந்து பெஸ்டா கொடுக்கும். ஸோ டைனமிக் வெப்சைட் வந்து பெட்டரா இருக்கும் கம்பேர் வித் ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகேங்களா? வெப்சைட்ஸ்ல ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தா, ஒன்னு டைனமிக் வெப்சைட், இன்னொன்னு வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட்ஸ் நேம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் www.amazon.in www.canva.in www.amazon.com www. என்னோட வெப்சைட்டே இருக்குங்க, uniDigi marketing.in. ஓகேங்களா? இப்போ இந்த www என்ன? World Wide Web. Yeah. World Wide Web is one of the organization who controls the complete internet. இந்த www னா World Wide Web சொல்றோம். ஓகே, இந்த Amazon என்னம்மா? இப்போ ஜெனரலா Amazon என்ன? E-commerce platform. Amazon ஜெனரலா what is mean by Amazon? What is mean by Muni digital marketing? இந்த Amazon என்ன? ஜெனரலா இப்போ Amazonன்றோம், ஆப்பிள்ன்றோம். ஆப்பிள் என்ன, Amazon என்ன ஐடியா இருக்கா? இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஓகே, வெப்சைட் ஓகே. ஜெனரலா Amazon கம்பெனி, அமேசான்ன்றது ஒன் ஆஃப் த கம்பெனி, ஆப்பிள்ன்றது ஒன் ஆஃப் த கம்பெனி, முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த கம்பெனி அமேசான்ன்றது. ஓகேங்களா? அது வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், வெப்சைட்டை பத்தி சொல்ல. ஜெனரலா அமேசான்ன்றது ஒன் ஆஃப் த கம்பெனி. ஓகேங்களா? இந்த அமேசான், கேன்வா இதெல்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் டெக்னிக்கலா என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா டொமைன். டொமைன் என்னன்னு பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த வெப்சைட். ஒரு வெப்சைட்டோட நேம் தான் நம்ம வந்து டொமைன் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த .in இருக்குல்ல, இந்த .in .com இதெல்லாம் என்ன ஐடியா இருக்கா? No, sir. எக்ஸ்டென்ஷன். சொல்லுவோம். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா .in இருக்கு, .com இருக்கு, வேறமா ஏதாவது ஐடியா இருக்கா? .edu. யா சூப்பர். .edu வேற? எனி ஐடியா? நம்ம யாருக்கு No, ஐடியா sir. இல்லையா? டாட் Okay. நம்ம வாய்ஸ் கேட்கல. No, sir. நோ. No ஓகே idea. ஓகே. .edu இருக்கு, .us இருக்கு, .sg இருக்கு, .uk இருக்கு, .gov இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. .jobs இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குமா? ஓகேங்களா? பட் இந்தியாவில் மோஸ்டா யூஸ் பண்ற எக்ஸ்டென்ஷன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா .in .com. ஜெனரலா மோஸ்டா அதிகமா யூஸ் பண்ற எக்ஸ்டென்ஷன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா .in .com. ஓகே, இதெல்லாம் என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா .inனா என்னம்மா? இந்தியா.
.comனா commercial. .edu na Educational. yeah super education. .us na United States. super. .uk na United Kingdom. .usg na SG எந்த கண்ட்ரி வரும்? சிங்கப்பூர். .gov na Government. yeah government. இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குமா? நிறைய இருக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்தியா, யுனைடெட் ஸ்டேட், யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர் இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட மொபைலோட ஸ்டார்டிங் நம்பர்னா +91, இந்தியாவோட மொபைல் கோடு வந்து +91. அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீச் அவங்களோட பிசினஸ் பேஸ் பண்ணியும் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் .education, .gov, கவர்மெண்ட் .gov எல்லாம் நம்மளால வாங்க முடியாது, அது கவர்மெண்ட் மட்டும் தான் வாங்க முடியும். .jobs, .fitness, இந்த ஃபிட்னஸ்னா ஜிம்மு போறோம், ஜிம் வெப்சைட்ஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நீச் அப்படின்னு பிசினஸ் பேஸ் பண்ணியும் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரி பேஸ் பண்ணியும் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். இந்தியாவில் மெயினா யூஸ் பண்றது எக்ஸ்டென்ஷன்ஸ் ஜென்ரலா நிறைய பேர் வாங்குறது வந்து .in and .com. கேள்விப்பட்டிருக்கீங்களா? .in வாங்கினா பெஸ்டா .com இருந்தா பெஸ்டா? நம்ம வெப்சைட்ல எது பெஸ்ட்டுமா? .in .com? உங்களுக்கு தோன்றது சொல்லுங்க, எது பெஸ்ட்? .in .com? .in sir. .in. why .in? தெரியலையா? சரி ஓகே, சைலண்டாவே இருப்பீங்க, பேச மாட்டீங்க. சரி .in வாங்கினாலும் பெஸ்ட் தான், .com வாங்கினாலும் பெஸ்ட் தான். நிறைய பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா .in வாங்கினா பெஸ்ட்னுவாங்க, நிறைய பேர் .com வெப்சைட் வாங்கினா தான் பெஸ்ட்டுவாங்க. பட் .in வெப்சைட்டும் பெஸ்ட் தான், .com வெப்சைட்டும் பெஸ்ட் தான். சரி இப்போ இதுல எது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் பிசினஸ். இப்போ உங்க பிசினஸ் வந்து இந்தியாக்குள்ள இருக்கு, உங்க சர்வீசஸ் இந்தியாக்குள்ள நீங்க ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் .in. இல்ல சார் என்னுடைய பிசினஸ் என்னோட சர்வீஸ் வந்து இந்தியாவிலயும் இருக்கு, அதர் கண்ட்ரீஸ்லயும் இருக்கு, லைக் இந்தியாவிலயும் நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன், சிங்கப்பூர், அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸ்லயும் நான் வந்து என்னோட பிசினஸ் நான் சர்வீசஸ் நான் ப்ரொவைட் பண்றேன்னும் போது நீங்க வந்து .com சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் பிசினஸ் அண்ட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ், என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இந்தியாக்குள்ள இருக்காங்க, என்னோட பிசினஸ் இந்தியாக்குள்ள அப்படின்னும் போது .in சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் இந்தியாவிலயும் இருக்காங்க, வெளி கண்ட்ரீஸ்லயும் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க வந்து .com சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கரெக்டா நம்ம சூஸ் பண்ணும் போது கூகுள்ல நம்மளோட வெப்சைட்டோட ரேங்கிங் வந்து பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்தியானோன்னா இந்தியாவில உங்களோட வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இப்போ அமேசான் பாத்தீங்கன்னா இந்தியால உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் இருக்கு, அமேசான் வந்து நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, அமேசான் .comனு இருக்கு, .inனும் இருக்கு, அதே மாதிரி .sgனும் இருக்கு. நிறைய அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா தெரியல, நீங்க கூகுள்ல போய் பாருங்க. அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? No sir. இல்ல பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. அமேசான் .in பாருங்க, https:/amazon.in அப்படியே வந்தீங்கன்னா amazon.com. இந்த https என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர்ட். இந்த எஸ் இருந்தா செக்யூர்டு,
இந்த செக்யூர்டுன்னு சில இதுல எஸ் இருக்கும், சில இதுல எஸ் இருக்கா. சில வெப்சைட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ் இல்லைன்னா நாட் ஏ செக்யூர்டு. சோ இது பாருங்க Amazon.in இருக்கு, Amazon.com இருக்கு, இப்ப பாருங்க Amazon SG இருக்கு. இங்க பாருங்க Amazon.sg இருக்கு. எதுக்காக இப்படி தனித்தனியா அமேசான் செப்பரேட் டொமைன்ஸ்மா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் .comன்றது செப்பரேட்டா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இந்த டொமைன் அண்ட் இந்த ஹோஸ்டிங் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அது எப்படின்றது அப்கமிங் கண்டென்ட்ல சொல்றேன். இப்போ வந்து அமேசான்காரங்க Amazon.inன்ற டொமைனையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க, Amazon.comன்றதும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க, Amazon.sgயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. எதனால இப்படி மல்டிபிள் டொமைன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க .com .in .sgன்றதுக்கு வந்து டூ மெயின் ரீசன்ஸ். ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த கண்ட்ரில நீங்க அந்தந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது கூகுள்ல உங்களோட ரேங்கிங் பெட்டரா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் அமேசானோட காம்படிட்டர் யாரு? ஃபிளிப்கார்ட். அமேசானோட காம்படிட்டர்ஸ் வந்து இந்தியாவில் ஃபிளிப்கார்ட். இப்போ அமேசான் வந்து .in யூஸ் பண்ணும்போது அந்த கண்ட்ரியோட அந்த வெப்சைட்டோட அந்த டொமைனோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். இப்போ சிங்கப்பூர்ல போய் யாராவது ப்ராடக்ட்டை பத்தி சர்ச் பண்றாங்கன்னா .sg யூஸ் பண்ணும்போது அங்க வந்து அந்த லோக்கல் ஏரியாவுக்கு அந்த டொமைன் வந்து கூகுள் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னா லோக்கல் ஆடியன்ஸ்ன்ற மாதிரி கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தனித்தனியா எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்கி வைக்கும் போது, டொமைன் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரில பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். நான் ஒரு 6,000 1,500 தான் பர் மந்த்துக்கே வரும். அவங்களுக்கு அமேசான் லேக்ஸ்ல எர்ன் பண்றதுனால அவங்களுக்கு 1,000 ருபீஸ்லாம் ஒரு கணக்கு இல்லை. ஸோ அதனால ரேங்கிங் கோர்ஸும் அவங்க வந்து அந்தந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. இது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது Amazon.in வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம், இல்லைன்னா Amazon.comனு அமேசான் கம்பெனி வந்து ஒரு வெப்சைட் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க, டொமைன் அண்ட் வெப்சைட் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வேற யாராவது Amazon.in வேற ஒருத்தவங்க வெப்சைட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. தே ஆர் நாட் அமேசான். லோக்கல்ல யாரோ ஒரு பர்சன் வந்து Amazon.in வெப்சைட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அமேசான் மாதிரியே வெப்சைட் டிசைன் பண்றாங்க, அதே மாதிரி ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றது, அதே மாதிரி பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே அமேசான் மாதிரியே வைக்கிறாங்க. இப்ப ஜனங்க ஆடியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த .com .inன்றது தெரியாது. இப்ப நீங்க உங்களுக்கே ஐடியா இல்லை, இப்ப நான் சொன்ன பேருக்கு தான் ஐடியா இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு இது டெக்னிக்கலா தெரிஞ்ச பர்சனுக்கு தெரியும். நாங்களாம் டெக்னிக்கல் காய், நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிறோம், நம்ம உங்களுக்கும் ஐடியா இருக்கும். ஆனா இப்ப நம்ம கத்துக்கிறீங்களே, நீங்களும் டெக்னிக்கல் காய் தான். சோ இப்போ உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இது வந்து வேற ஒரு வெப்சைட், இது வந்து வேற ஒரு வெப்சைட், பட் அமேசான் தான். பட் நிறைய ஆடியன்ஸ்க்கு தெரியாது. இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டு, சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா அமேசான் இதுவும் அமேசான் இது தெரியாம இதுல போய் அவங்க ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே இங்க வந்து கம்மி ரேட்டு கிடைக்குது, இங்க வந்து அதிக ரேட்டு கிடைக்குது, காம்ல .inல கம்மி ரேட்டு கிடைக்குது, இதுவும் அமேசான் பழகுது அப்படின்னு நினைச்சு வாங்கிடுவாங்க. பட் பேமெண்ட் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு ப்ராடக்ட் வராது, சீட்டிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ப்ராடக்ட் வரலன்னா யாரை பிளேம் பண்ணுவாங்க கஸ்டமரு? இந்த வெப்சைட் ஓனர் யாரும் அவங்கள பிளேம் பண்ணுவாங்களா, அமேசானை பிளேம் பண்ணுவாங்களா? அமேசானை பிளேம் பண்ணுவாங்க. ஆனா அமேசான் கிடையாது, இது வேற எவனோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கான். ஆனா அவங்க பிளேம் பண்றது அமேசான் கம்பெனியை தான் பிளேம் பண்ணுவாங்க. அமேசான் கம்பெனி சீட் பண்ணிட்டாங்க, அமேசான் சேஃப் கிடையாது, நம்ம அவங்க ப்ராடக்ட் வாங்க முடியாது அப்படின்றது மார்க்கெட்ல ட்ரஸ்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆயிடும். சோ இதனாலதான் அமேசான் வந்து தனித்தனி எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் டொமைன் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ். இந்த டொமைன் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். எங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு இருக்கு, டொமைன் இருக்கு, எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் சொல்லுவோம். டொமைன்னா என்னன்னு சொன்னோம்? டொமைன்னா என்னம்மா? What is meant by domain? Company's name. Name of the website. இந்த நேம் ஆஃப் த வெப்சைட் கம்பெனிஸ் நேம்னு சொல்றீங்கல்ல, இப்போ டொமைன் நேம் வந்து வெப்சைட் நேம் தான். எல்லாருமே இப்போ வாங்கும் போது வெப்சைட் நேம் வாங்குவாங்க. யான்னு பாத்தீங்கன்னா வெப்சைட் நேம் ஒன்னும் பிசினஸ் நேம் வேற மாதிரி இருந்ததுன்னா ஆடியன்ஸ்க்கு டக்கு ஞாபகம் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் கம்பெனி அவங்க வந்து வெப்சைட் வந்து வேற ஒரு நேம்ல வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம், ஆடியன்ஸ் டக்குன்னு அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகாது.
ஸோ அதனாலதான் டொமைன் நேமும் வெப்சைட் நேமும் கம்பெனி நேமும் ஒன்னா தான் வாங்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி நேம் வந்து முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வெப்சைட்டும் முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஆடியன்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இப்போ கம்பெனி நேம் முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சுட்டு வெப்சைட் வந்து முனீஸ்வரன் வச்சா ஆடியன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ எப்பவுமே நீங்க டொமைன் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கம்பெனி நேம் வச்சுதான் பர்ச்சேஸ் பண்ணணும். அது .com/.inன்றதா உங்க இஷ்டம், உங்களோட வெப்சைட் எந்த ஏரியால பெட்டரா இருக்கணும். சரி, இப்போ டொமைன் வாங்கிட்டீங்க, வெப்சைட்டோட நேம் வாங்கிட்டீங்க, ஓகேங்களா? இப்போ இந்த வெப்சைட் இருக்கு, நான் வந்து டொமைன் வாங்கிட்டேன், முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் .in என்ற டொமைன் வாங்கிட்டேன். இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ள இருக்கு பாருங்க, இந்த கண்டென்ட் இருக்கு, இந்த இமேஜஸ் இருக்கு, வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், இந்த இமேஜ் இருக்கு, இந்த இமேஜ் இருக்கு, இந்த கண்டென்ட் இருக்கு, இதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? இந்த இத்தனை இமேஜஸ் இருக்கு, மூவ் ஆகுது பாருங்க, இமேஜஸ், இத்தனை இமேஜஸ் இருக்கு, இதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? மூவ் ஆகுது தெரியுதா? இந்த இமேஜஸ், இந்த கண்டென்ட் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும்? வெப்சைட்ல இருக்கிற இமேஜஸ் தான். இப்போ அமேசான் எடுத்துக்கோங்க, இது என்னோட வெப்சைட்ன்றதுனால கொஞ்சம் கண்டென்ட் தான் இருக்கு, கொஞ்சம் இமேஜஸ் தான் இருக்கு, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் எடுத்துக்கோங்க, இந்த அமேசான்ல பாருங்க எக்கச்சக்கமான இமேஜஸ் இருக்கு, எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, இதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? இப்போ சிஸ்டம்ல ஸ்டோர் ஆகுதுன்னா, இந்த வீடியோ எல்லாமே சிஸ்டம்ல ஸ்டோர் ஆகுதுன்னா நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும். நம்ம சிஸ்டம்ல என்னென்ன ஃபைல்ஸ், என்னென்ன இமேஜஸ், என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றத நம்ம தான் பார்க்க முடியும். அந்த ஸ்பேஸ் இருந்தாதான் நம்ம சிஸ்டம்ல அந்த கண்டென்ட்டே ஸ்டோர் ஆகும். இப்போ மொபைல் இருக்கு, மொபைல் டேட்டா ஸ்பேஸ் இருந்தாதான் இமேஜஸ் சேவ் பண்ண முடியும், வீடியோ சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி இதெல்லாம் நம்ம சிஸ்டம்ல இருந்தா நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும். அப்ப இதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க மட்டும் வெப்சைட் யூஸ் பண்ண மாட்டீங்க, நிறைய பேர் வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களோட இமேஜஸ், அவங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறைய போய் ஸ்டோர் ஆகணும்னா ஒரு சின்ன ஹார்ட் டிஸ்க்ல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. ரொம்ப டேட்டாஸ் நிறைய இருக்கும்போது சர்வர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்வர் இந்த மாதிரி சர்வர் இருக்குமா? இந்த மாதிரி இருக்கும் சர்வர். ஸ்கிரீன்ல தெரியுதா? ஒன்னில பெரிய பெரிய பீரோ மாதிரி இருக்கும். இப்போ ஹார்ட் டிஸ்க்ன்றது 1 TB 2 TB மேக்ஸிமம் அவ்வளவுதான் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த சர்வர்ல எக்கச்சக்கமான டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா? இப்போ வேர்ல்டுல உங்க வெப்சைட்ஸ் தான் இருக்கான, எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? இந்த சர்வர்ல நம்ம வந்து இந்த மாதிரி இருக்குமா சர்வர். இந்த இடத்துல நீங்க வந்து எக்கச்சக்கமான டேட்டாஸை நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிளவுட்ன்ற மாதிரி, கிளவுட் எல்லாருமே ஆக்சஸ் பண்ற மாதிரி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சர்வர் எல்லாம் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரூம் வேணும். இது பாருங்க, பெரிய ரூம் வேணும், பெரிய சர்வர் சிஸ்டம் வேணும். இந்த மாதிரி இடத்தெல்லாம் இதெல்லாம் யாருன்னா இதுக்குன்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க, அந்த கம்பெனி அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. கம்பெனி என்ன பண்ணுவாங்க, பெரிய சர்வர் வச்சிருவாங்க, பெரிய ரூம் வச்சு பெரிய சர்வர் எல்லாம் வச்சு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கு. இவங்களை இந்த மாதிரி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க, எல்லாருமே ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க்ல நம்ம வந்து சிஸ்டம்ல யூஸ் பண்றோம், கரெக்டா? இப்போ நீங்க ஒரு பர்சன் தான் நீங்க வந்து ஹார்ட் டிஸ்க் வச்சு யூஸ் பண்றீங்க. என்னோட லேப்டாப் இருக்கு, என்னோட லேப்டாப்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கு, நான் மட்டும் தான் இந்த சிஸ்டம்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்க ஒரு வெப்சைட் வச்சுட்டு இருக்கீங்க, நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பர்சன் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா கிடையாது, லேக்ஸ் ஆஃப் பீப்புள் சர்ச் பண்ணுவாங்க. வெப்சைட்ஸ் எல்லா இடத்துலயும் விசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப நிறைய பேர் உங்க வெப்சைட்ஸ் பார்ப்பாங்கல்ல, ஒரே நேரத்துல பார்ப்பாங்கல்ல, அப்போ வந்து அந்த பவர் உங்க வெப்சைட்டுக்கு இருக்கணும். இப்போ என்னோட ரேம்ல வந்து நான் மல்டிபிள் டாஸ்க் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது ரேம் எனக்கு பெட்டரா இருந்தாதான் மல்டிபிள் டாஸ்க் பண்ண முடியும். நான் ஒருத்த மல்டிபிள் டாஸ்க் பண்ணாலுமே ரேம் ஃபாஸ்டா இருக்கணும். அப்போ எல்லாருமே ஆக்சஸ் பண்ணும்போது அப்போ அதனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், அதோட பிசிக்கல் ப்ராடக்டோட லைக் ஸ்டோரேஜா இருக்கலாம், ரேம் கெப்பாசிட்டியா இருக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், ரொம்ப அட்வான்ஸா இருக்கணும். அப்பதான் எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரே நேரத்துல 1000 பேர், ஒரே நேரத்துல 1,00,000 பேர் வந்தாலுமே அதை ஆக்சஸ் பண்ற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீரோ மாதிரி வச்சுட்டு நம்ம சர்வர்ஸை மெயின்டைன் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டிஸ் வரும். இந்த சர்வர்ஸை நிறைய கம்பெனிஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட நம்ம வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். சர்வர்னா எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு பீரோ மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா? இதுதான் சர்வர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த சர்வர்ல உங்க வெப்சைட் இங்க இருக்குன்னா உங்க வெப்சைட் மட்டும் இருக்காது, எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்குமா. உங்களோட வெப்சைட்ஸ் உங்க வெப்சைட்டோட நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நிறைய பேர் வெப்சைட்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல, அவங்க வெப்சைட்ஸ் எல்லாம் இந்த சர்வர்ல இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, இதுதான் உங்க வெப்சைட் யூஸ் பண்ற ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, இது வந்து இன்னொரு பர்சன் யூஸ் பண்ற வெப்சைட்டோட ஸ்பேஸ். இது வந்து இன்னொரு பர்சன் யூஸ் பண்ற வெப்சைட்டோட ஸ்பேஸ். இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஹோஸ்டிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டு ஸ்டோர் த வெப்சைட். வெப்சைட்டை ஸ்டோர் பண்றதுக்கான ஸ்பேஸ தான் நம்ம வந்து ஹோஸ்டிங் சொல்லுவோம். ஓகேங்களா? வெப்சைட்டை ஸ்டோர் பண்றது இடம் இருக்குல்ல, ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸை நம்ம டெக்னிக்கலா என்ன சொல்லுவோம்? ஹோஸ்டிங் சொல்லுவோம். இப்போ நீங்க வந்து இந்த ஹோஸ்டிங்கையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், அதே மாதிரி டொமைனையும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ என்னோட டொமைன் இருக்கு, முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அமேசான் இருக்கு, இதெல்லாம் டொமைனும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இது ஒன் டைம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுமானா முடியாது. இது வந்து ப்ரீபெய்ட்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர் பிளான் அந்த மாதிரி இருக்கும். நீங்க 1 இயர் பிளான், 2 இயர் பிளான், 3 இயர் பிளான் அந்த மாதிரி நீங்க வந்து பே பண்ணிடணும். ஒரு 1 இயர் நான் பிளான் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 இயர் நீங்க வந்து அந்த ஹோஸ்டிங்கும் அந்த டொமைனும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு 1 இயர் பிளான் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஏர்டெல் ஜியோ இருக்குல்ல, மொபைல் சிம், அதுக்கு எப்படி நம்ம பே பண்றோம் ரீசார்ஜ், அந்த மாதிரி இதுக்கு பே பண்ணணுமா, இயர் ஆன் இயர் பே பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து அந்த டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹோஸ்டிங் இருக்குல்ல, இப்போ என் வெப்சைட், நான் ஒரு வெப்சைட் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் சர்வரை நான் வாங்குற மாதிரி இருக்குமா, இல்ல இந்த ஒரு ஸ்பேஸ் வாங்கினா போதுமா? இப்போ இந்த ஸ்பேஸ்ல என்னோட வெப்சைட் இருக்குன்னு வச்சுப்போம், இவ்வளவுதான் வெப்சைட்டோட சைஸ். நான் இந்த கம்ப்ளீட் சர்வரே வாங்கினா போதுமா, இல்ல இந்த ஹோஸ்டிங் மட்டும் வாங்கினா, இந்த ஸ்பேஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணா போதுமா? இதமா தெரியலையா? No, sir. இப்போ நீங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, ஓகேங்களா, ஒரு 10 ஃப்ளோர் இருக்கு, ஓகேங்களா, இல்லனா ஒரு 6 ஃப்ளோர்ஸோ 5 ஃப்ளோர்ஸோ ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. ஃப்ளோருக்கு ஒரு 5 வீடு இருக்குன்னு வச்சுப்போம். 10 ஃப்ளோர்ஸ்னா 50 வீடுன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க இருக்கிறது வந்து 2 பேர், உங்க ஃபேமிலில 4 பேர் இருக்கீங்க. கம்ப்ளீட் அந்த பில்டிங்கே நீங்க ரெண்டுக்கு எடுத்துப்பீங்களா, இல்ல ஒரு ஃப்ளோர்ல ஒரு போர்ஷன் மட்டும் நீங்க அபார்ட்மெண்ட்ல நீங்க ரெண்டுக்கு எடுத்துப்பீங்களா? ஒரு போர்ஷன் மட்டும் ரெண்டுக்கு ஒரு இருக்கும் போர்ஷன் சார். மட்டும் தான் நீங்க எடுத்துப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த பில்டிங்கே தேவைப்படுது, வேற ஒரு ரீசனுக்காக நீங்க அப்படின்னும் போதுதான் நீங்க அந்த பில்டிங்கை நீங்க வந்து ரெண்டுக்கு பே பண்ணி வாங்கிப்பீங்க. இல்லனா ஒரு போர்ஷன் மட்டும் தான் நீங்க வாங்கிப்பீங்க. இப்போ வந்து 2 அடி மாடி இருக்கு, 2 அடிக்கு அப்ப வீடு இருக்குன்னு வச்சுப்போம். மேல ஒரு வீடு, கீழே ஒரு போர்ஷன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ரெண்டுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு கீ போர்ஷன் வேணா கீ போர்ஷன் மட்டும் தான் ரெண்டுக்கு எடுத்துப்பீங்க. 2 போர்ஷனை சேர்த்து எடுத்துக்க மாட்டோம். உங்களுக்கு 2 போர்ஷன்ஸ் தேவைப்பட்டா அப்ப நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரிதான் நம்மளுக்கு இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். கம்ப்ளீட் சர்வர் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டா அப்ப நீங்க வந்து கம்ப்ளீட் சர்வர் வந்து நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். பட் கம்ப்ளீட் சர்வரை நீங்க பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா பேமெண்ட் அதிகமா இருக்கும். ஒரு போர்ஷனா நீங்க வாங்குறீங்கன்னும் போது பேமெண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? Sir, சொல்லுங்கம்மா. sorry to interrupt, but I have a doubt. கேளுங்கம்மா, பரவாயில்ல, கேளுங்க. In the hostingல வந்து we can store only அந்த வெப்சைட்டோட டேட்டா or users ஓட information also. யா, யூசர்ஸோட இன்ஃபர்மேஷன்னா எதை சொல்றீங்க? இப்போ லைக் ஃபார் லெட்ஸ் அஸ்யூம் அமேசான், அதோட வெப்சைட் டேட்டா மட்டுமா ஒரு கஸ்டமர்ஸோட ப்ரிஃபரன்ஸ் அதெல்லாமே வந்து ஸ்டோர் ஆகுமா சார்? இல்ல, யூசரோட டேட்டானா இங்க வந்து யூசர்ஸ் எதை சர்ச் பண்றாங்க அதெல்லாம் சொல்றீங்களா? இப்போ நான் விஷ் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன், ஒரு ஆட் டு கார்ட் பண்ணி வச்சிருப்பேன், அதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் தானே சார் உங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா. சரி,
இப்போ வந்து அது எப்படி? இப்போ வந்து யூசர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யூசர்ஸ் போறாங்க, ஆட் டு கார்டு இதெல்லாம் கொடுக்குறோம், எந்தெந்த பேஜுக்கு நான் போறேன், எதெல்லாம் செக் பண்றோம், அந்த டேட்டாஸை கூட அந்த வெப்சைட்ஸ்ல நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா அதை வந்து பார்க்க முடியாது. வெப்சைட்ல வந்து நம்ம வந்து டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ யூசர்ஸோட டேட்டாஸ் நம்ம வந்து அவங்க லாகின் பண்ணுவாங்க, அவங்களோட கான்டாக்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க, அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வெப்சைட்டுக்குள்ள ஒரு கஸ்டமர் வராங்க, ஓகேங்களா? இந்த பேஜ பாக்குறாங்க, அடுத்த பேஜ் இந்த பேஜுக்கு போறாங்க, இந்த பேஜ அவங்க பாக்குறாங்க, ஓகேங்களா? இப்போ கஸ்டமர் எந்தெந்த பேஜஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னு நம்ம ஹோஸ்டிங் வச்சு பார்க்க முடியாது, நம்ம ஹோஸ்டிங்ல தெரியாது. அதுக்கு செப்பரேட் டூல் இருக்கு, அந்த டூல் வச்சு தான் நம்மளால பார்க்க முடியும் கஸ்டமர்ஸ் எந்தெந்த பேஜஸ்க்கு எல்லாம் போயிருக்காங்க, எந்தெந்த பேஜஸ் எல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க அப்படின்றத அது செப்பரேட் டூல் வச்சு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் பேஜ்ல வந்து கான்டாக்ட் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுப்போம், இருக்கா? கான்டாக்ட் ஃபார்ம்ல நேம் கொடுக்குறாங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க, பிளேஸ் கொடுக்குறாங்க, இமெயில் ஐடி கொடுக்குறாங்க, மெசேஜஸ் கொடுக்குறாங்க, சப்மிட் கொடுக்குறாங்க. இந்த டேட்டா வந்து ஹோஸ்டிங்ல சேவ் ஆயிருக்கும், உங்க வெப்சைட்ல சேவ் ஆயிருக்கும். எந்தெந்த பேஜஸ் எல்லாம் பாக்குறாங்கன்றது உங்க ஹோஸ்டிங் உங்க வெப்சைட்ல ஸ்டோர் ஆகாது. பட் என்னென்ன டேட்டாஸ் இங்க கொடுக்குறாங்களோ உங்க வெப்சைட்ல அவங்க கொடுக்குறாங்களோ அதெல்லாம் அங்க ஸ்டோர் ஆயிருக்கும். சார் அப்ப எந்தெந்த பேஜஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னு நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு சில டூல்ஸ் இருக்கு, அந்த டூல்ஸ் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். அது அப்கமிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு வரும். ஓகேங்களா? கிளாரிட்டியா? உங்க டவுட் தானே? எஸ் சார். ஓகே. இப்போ யாராவது ஃபில் பண்றாங்க, இந்த ஃபார்ம் ஃபில் பண்றாங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே என்னோட வெப்சைட்ல இருக்கும், நான் அதை போய் நான் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். சோ இததான் ஹோஸ்டிங். நம்ம ஹோஸ்டிங் டொமைன் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ரெண்டல் மந்த் ஆன் மந்த் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், சாரி இயர் ஆன் இயர் நம்ம வந்து பே பண்ணணும். சார் இந்த ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் எங்க சார் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா, இப்போ வந்து அமேசான், இது ஏர்டெல் இருக்கு, ஜியோ இருக்கு, அது மாதிரி ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் சொல்லுவோம். ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ், அந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ்ன்றது ஒண்ணு இல்ல, கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அவங்க கிட்ட யாராவது ஒரு கம்பெனில போய் நம்ம வந்து டொமைன் ஹோஸ்டிங் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஏர்டெல், ஜியோ, வோடபோன், பிஎஸ்என்எல் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்குல்ல, அதே மாதிரி எக்கச்சக்கமான ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அவங்க யாரையாவது ஒருத்தர் கிட்ட நம்ம வந்து டொமைன் ஒன்று ஹோஸ்டிங் வாங்கிக்கலாம். இப்போ கூகுள்ல போய் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ்னு அடிச்சாவே வருவாங்க. hosting providers, எக்கச்சக்கமான ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்கம்மா. பாருங்க, இந்த பாருங்க, ஹோஸ்டிங்கர் இருக்காங்க, மெயில்போர்ட்ஸ் இருக்காங்க, ப்ளூ ஹோஸ்ட் இருக்காங்க, பிக் ராக்ஸ் இருக்காங்க, கோடாடி இருக்காங்க, சைட் கிரவுண்ட் இருக்காங்க, ஹோஸ்ட் கார்டு இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்கம்மா. ஓகேங்களா? ஹோஸ்டிங் ராஜாவா நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. எப்படி சொல்றேன், இப்ப அமேசான் இருக்கு, பிளிப்கார்ட் இருக்கு, இந்த சாரி அமேசான் பிளிப்கார்ட்ன்ற, ஏர்டெல் இருக்கு, ஜியோ இருக்கு, ஏர்டெல் இருக்கு, ஜியோ இருக்கு, பிஎஸ்என்எல் இருக்கு. இந்த மாதிரி எப்படி மொபைல் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாலயும் இருக்காங்க, அவுட் சைட் இந்தியாலயும் இருக்காங்க, எக்கச்சக்கமான ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. சரி, எந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடர் கிட்ட வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யார்கிட்ட வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இவங்க கிட்டதான் வாங்கணும்னு எதுவும் இல்லை. ஹோஸ்டிங்கர் கிட்ட வாங்கலாமா, ப்ளூ ஹோஸ்ட் வாங்கலாமா, கோடேடி வாங்கலாமா அப்படின்னா நீங்க யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம். எது பெஸ்டா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். இப்போ ஜியோ பெஸ்டா, பிஎஸ்என்எல் பெஸ்டாமா? எதுமா பெஸ்ட், ஜியோவா பிஎஸ்என்எல்லா? ஜியோவா? எதுக்கு ஜியோ? 5G அன்லிமிட்டடா வருது, நெட் ஃபாஸ்டா வருது, ஜியோ பெஸ்டா? பிஎஸ்என்எல் யூஸ் பண்ண முடியாது, நெட் யூஸ் பண்ண முடியாதா? ஓகே, ஜியோ பெஸ்டா பிஎஸ்என்எல் பெஸ்டாமா? நல்லா சைலண்டா இருக்கீங்க. ஈஸி क्वेश्चन தானம்மா. ஜியோ பெஸ்டா பிஎஸ்என்எல் பெஸ்டா? ஜியோ. வை ஜியோ?
BSNL is bit slow compared to Jio, and Jio provides offers as well as compliments. ஓகே, உங்களுக்கு வந்து For நெட் வந்து ஃபாஸ்டா இருக்கும், அதனால ஜியோ பெஸ்ட் சார். நெட் பிஎஸ்என்எல் நெட் ஸ்லோவா இருக்கும், அதனால பிஎஸ்என்எல் யூஸ் இல்ல சார்ன்னு சொல்றீங்க. ஓகே, சில பேருக்கு வந்து கேட்டீங்கன்னா பிஎஸ்என்எல் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் வச்சுட்டு இருக்கேன் பட்டன் போன் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு நெட் தேவைப்படாது, நான் ஓன்லி கால் தான் பேசுவேன், எனக்கு பிஎஸ்என்எல் இருந்தா போதும், பிஎஸ்என்எல் வந்து அமௌண்ட் கம்மி, பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் தானே, எனக்கு அமௌண்ட் கம்மி, ஜியோ கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்என்எல் கம்மி, எங்களுக்கு பிஎஸ்என்எல் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். சில பேருக்கு இது பெஸ்டா இருக்கலாம், சில பேருக்கு அது பெஸ்டா இருக்கலாம். இது வந்து ஒவ்வொரு பர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ நீங்க எது வாங்கினாலுமே பெஸ்ட் தான். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது வந்து ப்ளூ ஹோஸ்ட். எதுக்காக ப்ளூ ஹோஸ்ட்ல நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன்னா, ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு ப்ளூ ஹோஸ்ட்ல வந்து அவங்க காலிங் கஸ்டமர் சப்போர்ட் பெஸ்டா இருந்தது எனக்கு ஸ்டார்டிங்ல. ஸோ அதனால ப்ளூ ஹோஸ்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடர் நேம் அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ ஹோஸ்ட், ப்ளூ ஹோஸ்ட் இந்தியா நீங்க டைப் பண்ணீங்கன்னா ப்ளூ ஹோஸ்ட் வரும். ஓகேங்களா? நீங்க வந்து ப்ளூ ஹோஸ்டுக்குள்ள லாகின் ஆகணும். லாகின் ஆன உடனே வியூ பிளான்ஸ் இருக்கு பாருங்க. கண்ட்ரினா கண்ட்ரி இந்தியா, வியூ பிளான்ஸ் இருக்கா, இங்க இருக்கு பாருங்கம்மா பிளானிங். 12 months பிளான், 36 month பிளான். நீங்க வந்து ஹோஸ்டிங் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கணும். 12 months பிளான் போனீங்கன்னா ஸ்டார்டிங் ரெண்ட் அதிகமா இருக்கும், 36 month போனீங்கன்னா மந்த்லி ரெண்ட் கம்மியா இருக்கும். இது வந்து எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஜியோ வந்து 3 months பிளான், ஏர்டெலா இருக்கும் 3 months பிளான் போட்டீங்கன்னா காஸ்ட் அதிகமா இருக்கும், அதே 1 year பிளான் போட்டீங்கன்னா காஸ்ட் கம்மியா இருக்கும் லாங் டர்ம்ல பார்க்கும்போது மந்த்லிக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து 12 months 36 months அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் பிளான் இருக்கு, ஸ்டார்டர்னு ஒரு பிளான் இருக்கு, பிசினஸ்னு ஒரு பிளான் இருக்கு, இ காமர்ஸ்னு ஒரு பிளான் இருக்கு. இதுல என்னென்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டர் பிளான்ல வந்து நீங்க வந்து 10 வெப்சைட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா. இந்த ஹோஸ்டிங்ல இந்த ஸ்பேஸ் சொன்னல, இந்த ஸ்பேஸ் இருக்கும், இதுதான் ஹோஸ்டிங். இதுக்குள்ள நீங்க வந்து 10 வெப்சைட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 வெப்சைட்ஸோட நேம் இருக்கும். அதே பிசினஸ் பாத்தீங்கன்னா 50 வெப்சைட்ஸ். அதே இ காமர்ஸ் பாத்தீங்கன்னா 100 வெப்சைட்டோட டொமைன் நேம் நான் சொல்றேன், டொமைன் நேம் இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டொமைன் நேம்னா லாகின் வச்சுக்கலாம். 100 வெப்சைட்ஸ், 50 வெப்சைட், 10 வெப்சைட். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். இதுக்கு டிஃபரெண்ட், இதுக்கு டிஃபரெண்ட், இதுக்கு டிஃபரெண்டா இருக்கும். இதுல 10 GB, இதுல ஸ்டோரேஜ் 10 GB, இதுல 50 GB, இதுல 100 GB ஸ்டோரேஜ். இதுல மந்த்லி விசிட், மந்த்லி உங்க வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வரைக்கும் விசிட் பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன்ல, நிறைய பேர் வந்து விசிட் பண்றாங்கன்னா, அப்போ உங்களோட வெப்சைட்டோட உங்களோட ஹோஸ்டிங்கோட கெப்பாசிட்டி அதிகமா இருக்கணும், உங்க சர்வரோட கெப்பாசிட்டி அதிகமா இருக்கணும்னு சொன்னேன்ல. இதை பாருங்க, மந்த்லி 40,000 வரைக்கும் இது வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இதனால மந்த்லி 200K வரைக்கும் இதனால ஹேண்டில் பண்ண முடியும். இதனால மந்த்லி அன்லிமிட்டெட் வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த மாதிரி ஓகேங்களா. 24/7 சார்ட் சப்போர்ட் இருக்கு, இதுக்கு கால் சப்போர்ட் இருக்கு. நீங்க வந்து ஹோஸ்டிங் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, டொமைன் பர்ச்சேஸ் பண்ணல. டொமைன் செப்பரேட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். பட் இந்த ப்ளூ ஹோஸ்ட்ல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டொமைன் ஹோஸ்டிங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஃப்ரீ டொமைன் ஃபார் 1 year. எப்பவுமே நீங்க வந்து ஹோஸ்டிங்க்கு தனியா நீங்க பே பண்ணணும், டொமைனுக்கு நீங்க தனியா பே பண்ணணும். இயர் ஆன் இயர் ப்ரீபெய்டு மாதிரி முன்னாடியே பே பண்ணி வச்சிடணும். பட் நீங்க ப்ளூ ஹோஸ்ட், அதே கோடாடியில கூட கொடுக்குறாங்க, நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இதை யூஸ் பண்றீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க டொமைன் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணல, அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து அப்ரோச் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ டொமைன் ஃபார் 1 year. 1 yearக்கு டொமைன் வந்து ஃப்ரீயா கொடுத்துறோம். அதுக்கப்புறம் நீ வந்து அந்த டொமைனுக்கு வந்து நீ பே பண்ற மாதிரி இருக்கும் இயர் ஆன் இயர். ஓகேங்களா. சோ உங்க பிசினஸ் வந்து சின்ன பிசினஸ் தான் சார், ஒரு வெப்சைட் தான் சார்னா, யூ கேன் கோ வித் 199 per month. இந்த பிளானுக்கு போய்க்கலாம். சூஸ் பிளான் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தது பிளானோட கேட்வேக்கு போகும். நீங்க வந்து உங்களோட டொமைன் எக்ஸ்டென்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். நான் சொல்லி நல்ல எக்கச்சக்கமான எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், நீங்க எதை வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்னுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் .com சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு நேம் போட்டுருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட் நேம் போடுறேன் பாருங்களேன், இல்லைன்னா வேற ஏதாவது போடலாம். வெப்சைட் நேம் வேணா முனீஸ்வரன் போடுறேன். சர்ச் ஃபார் டொமைன். இந்த நேம்ல வேற யாராவது பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களான்னு பார்ப்போம். இப்போ இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இந்த ப்ரொசீஜர் இப்படியே இருக்கட்டும்.
நம்ம இன்னொரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், இன்னொன்று சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டொமைன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரியா.காம்னு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். பிரியா.காம் நீங்க ஒரு டொமைன் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போம். வேற யாராலுமே இந்த நேம்ல பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒருத்தரா தான் ஒரு நேம்ல பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா கூகுள்ல வந்து அதை ரேங்க் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் தான் ரேங்க் பண்ண முடியும். ஒரே நேம்ல 2 வெப்சைட் கூகுளால எப்படி ரேங்க் பண்ண முடியும்? சோ ஒரு டொமைன் நேம்ல மட்டும் ஒரு வெப்சைட் மட்டும் தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒருத்தர் மட்டும் தான். இப்ப கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு நேம்ல ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த நேம்ல வேற யாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்ப முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் பிராண்ட் நான் வாங்கிட்டேன், ட்ரேட்மார்க் நான் வாங்கிட்டேன்னா, இப்போ ட்ரேட்மார்க் நான் வாங்கிட்டேன்னா வேற யாராலையும் அதை ட்ரேட்மார்க் வாங்க முடியாது. வேற யாரும் அந்த நேம்ல பிசினஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். ஒரு வாட்டி நீங்க ஒருத்தர் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா வேற யாராலையும் டொமைன் அந்த நேம்ல பர்ச்சேஸ் பண்ண முடியாது. வேணும்னா ஸ்பெல்லிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ PRIYAன்னு இருக்குல்ல, நீங்க வந்து PREEYAன்னு போட்டுக்கலாம். PREYA.com இந்த மாதிரி ஒன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஸ்பெல்லிங்ல நீங்க இன்னொருத்தரை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இல்ல எனக்கு ஒரே ஸ்பெல்லிங்ல வேணும் அப்படின்னா PRIYA.inல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து நேம்னு வச்சுக்கோங்க, இத வந்து இனிஷியல்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒன்னு இனிஷியலாவது சேஞ்ச் பண்ணிருக்கணும், இல்ல நேம்ல ஏதாவது ஒரு லெட்டராவது சேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்பதான் உங்களால அந்த டொமைன் வாங்க முடியும். வேற யாராவது வாங்கிட்டு இருந்தாங்களா உங்களால வாங்க முடியாது. ஓகேங்களா? புரியுதாம அந்த கான்செப்ட்? எஸ் சார். இப்போ அதுதான். இப்போ அங்க நேம் கொடுத்திருந்தோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் முனீஸ்வர்னு நான் கொடுத்திருந்தேன், என்னோட நேமே கொடுத்திருந்தேன். இப்போ நான் வியூ பிளான் சூஸ் பிளான் கொடுக்குறேன். .com நான் சூஸ் பண்றேன். இருங்க, .comல நான் வந்து முனீஸ்வர்னு நான் கொடுக்குறேன். இந்த சர்ச் பண்ணு வேற யாராவது வாங்கியிருக்காங்களா நான் சர்ச் பண்ணு. அவ யாராவது வாங்கலைன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஒருவேளை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த டொமைன் வந்து வேற யாரோ வாங்கிட்டாங்கன்னு சொல்லும். ஸோ இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி, கூகுள்ல பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு நீங்க வந்து பேமெண்ட் கேட்க்கு போய்க்கணும். ஓகேங்களா? 36 month பிளான் எவ்வளவு வருது பாருங்க, 7,164 rupees வருது. ஓகேங்களா? இது வந்து ஒன்லி ஃபார் ஹோஸ்டிங். டொமைனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் டொமைன் ஃப்ரீ. நெக்ஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டொமைனுக்கு நீங்க பே பண்ணணும். .comனா அரௌண்ட் உங்களுக்கு 1,500 வரும், இல்லைன்னா 1,000 அந்த மாதிரி வரும். .in 600 700 அந்த மாதிரி, 800 900 அந்த மாதிரி வரும். 800 to 900 மிட்ல வரும். அதே நீங்க .com போறீங்கன்னா 1,500 அந்த மாதிரி வரும். ஏன்னா வேர்ல்ட் வைடுன்னும் போது அதுக்கு தகுந்த அமௌண்ட் அவங்க சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இந்த டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல உங்க ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். அடுத்தது உங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங் கிடைச்சிடுமா. இந்த டொமைன் ஒன்று ஹோஸ்டிங் இருந்தாதான் உங்களால வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். இந்த டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இல்லைன்னா உங்களால வெப்சைட் கிரியேட் பண்ண முடியாது. வெப்சைட்டோட நேம் வாங்கணும், வெப்சைட்டை ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்பேஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து வெப்சைட் டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வெப்சைட் டிசைனர்ஸ் கிட்ட நம்ம போய் வெப்சைட் நம்ம கொடுக்குறோம்னாலுமே அவங்க நேம் ஹோஸ்டிங் எல்லாம் வாங்கி அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. நேமுக்கு ஒரு சார்ஜ், ஹோஸ்டிங்க்கு ஒரு சார்ஜ். வெப்சைட் டெவலப்பர், இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டர், எனக்கு ஆட் ரன் பண்ண தெரியும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண தெரியும், ஆனா எனக்கு வெப்சைட் டிசைன் பண்ண தெரியாதுன்னா நான் வெப்சைட் டிசைனர் கிட்ட சொன்னா அவர் ஹோஸ்டிங் சார்ஜ் பண்ணிப்பாரு, டொமைனுக்கு சார்ஜ் வாங்கிடுவாரு. ஏன்னா இங்க பண்றதுனால அது இல்லாம வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு 20,000 40,000 20,000 60,000 1 lakh கூட வாங்குறாங்க. அதே நம்ம வெப்சைட் டிசைனிங் கத்துக்கிட்டா நம்மளே வந்து டொமைன் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணி நம்மளே வெப்சைட் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. இப்போ நீங்க இப்போ வெப்சைட் டிசைனிங் நீங்க கத்துக்கணும், வெப்சைட் டிசைனிங் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இருந்தா மட்டும்தான் உங்களால முடியும். ஆனா டொமைன்னா நேம் ஆஃப் த வெப்சைட் இருக்கணும், அதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், அப்பதான் உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். இது இல்லைன்னா உங்களால வெப்சைட் பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணோம்னா நீ வாண்ட் டு ஸ்பெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12 months பேக்கேஜ் போறனாலுமே எனக்கு எவ்வளவு வரும் பாருங்க, அரௌண்ட் 36 month வேணாம் சார், நான் பேசிக் பிளான் நான் போறேன், லைக் 12 months நான் பிளான் போறேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஃபார் 12 months பிளான் இங்கே கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே சார். 1 monthly பிளான், யா மந்த்லி பிளான் கூட இப்போ புதுசா வச்சிருக்காங்க. சூப்பர். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி மந்த்லி பிளான் கிடையாதுமா. இதுக்கு முன்னாடி 1 year பிளான், 3 months பிளான்,
சரி 3 இயர்ஸ் பிளான் 4 இயர்ஸ் பிளான் இருந்தது. இப்போ மந்த்லி பிளான்ஸ் புதுசா கொண்டுட்டு வந்திருக்காங்க. நீங்க மந்த்லி நீங்க பிளான் போறீங்கன்னா பர் மந்த் எவ்வளவு வருது பாருங்க. எவ்வளவு வருதுமா? 540 அப்படியே கீழே வாங்க. ஓ இருங்க, எல்லா செக் லிஸ்ட நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இருங்க, இந்த கார்ட்ல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நீங்க மந்த்லி பிளான் போறீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்டிங் வந்து 549 550 ருபீஸ் வரும். ஓகேங்களா? பட் வந்து நீங்க மந்த்லி போகும்போது உங்களுக்கு டொமைன் நீங்க செப்பரேட்டா வாங்குற மாதிரி வரும். இயருக்கு தான் அவன் ஆஃபர் கொடுக்குறேங்க. இன்னும் இது கொடுக்குறானா? ஓகே, நீங்க அங்க டொமைன் சூஸ் பண்ணதுனால நீங்க அப்படியே டைரக்டா நீங்க வந்து மந்த்லி பிளான் கூட நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்க மந்த்லி நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா 550 ருபீஸ் வரும். நீங்க 3 months போது 550 அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். இது முன்னாடி எல்லாம் இயர்லி பிளான் தான் இருந்தது ஆக்சுவலா. இப்பதான் புதுசா மந்த்லி பிளான் கூட கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஆனா ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணிப்பாங்க, அதனால மந்த்லி பிளான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த டொமைன் ஹோஸ்டிங் இருந்தா மட்டும் தான் உங்களால வெப்சைட்ஸ் பண்ண முடியும். பட் நோ ப்ராப்ளம், கோர்ஸ்ல வந்து நானே உங்களுக்கு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் கொடுத்துருவேன். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்கல்ல, சோ இந்த கோர்ஸ்லயே உங்க ஃபீஸ்லயே நாங்க டொமைன் ஹோஸ்டிங் நாங்களே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க இதை வச்சு நீங்க வந்து வெப்சைட் டிசைனிங் கத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வச்சு நீங்க கத்துக்கிட்டு நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது இந்த வெப்சைட்ஸை நீங்க வந்து ப்ராஜெக்டா காட்டணும். நான் ஆல்ரெடி இந்த வெப்சைட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து ப்ராஜெக்டா நீங்க வந்து காட்டிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ்லயே உங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங் எல்லாமே நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களாமா? Okay, இப்போ இந்த sir. டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வந்து நாளைக்குன்னா அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் வந்து இண்டிவிஜுவலாவோ இல்ல குரூப்லயோ நான் வந்து குரூப்ல வேண்டாம், நான் இண்டிவிஜுவலாவே அவங்கவுங்க டொமைன் நேம் அவங்களோட பாஸ்வேர்ட் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் நான் அவங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங் கிரியேட் பண்ணி லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். அடுத்த கிளாஸ்ல அது எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்றதை கத்து கொடுக்குறேன். Okay, இப்ப sir. வரைக்கும் புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகேமா, நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல நான் வந்து உங்களை எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 7 மெம்பர்ஸ் இருக்கீங்க இந்த பேட்ச்ல. இவங்க எல்லாருக்குமே டொமைன் ஹோஸ்டிங் நான் கிரியேட் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து லாகின் ஆக்சஸ்லாம் உங்களோட வாட்ஸ்அப்ல பர்சனல்லயே நான் குரூப்ல வேணா பர்சனலாவே அவங்கவுங்க ஐடி அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். அடுத்த கிளாஸ்ல அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ஆக்சஸ் பண்ணணும்ன்றத நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? இன்னொன்னு வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு இன்னொரு டாபிக் இருக்கு. 1 செகண்ட் இருக்குமா? நான் வந்து லேப்டாப்ல சார்ஜ் இல்ல, ஒரே ஒரு செகண்ட் நான் சார்ஜ் போட்டுவேன். சரி, ஓகே. டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். சரி, இப்போ டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இருக்கு. இப்போ வெப்சைட் நம்ம டிசைன் பண்றோம். வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குமா வெப்சைட் டிசைனிங்க்கு. ஓகேங்களா? வெப்சைட் டிசைனிங் பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. நம்பர் 1 வந்து கோடிங், நம்பர் 2 வந்து நான் கோடிங். கோடிங் அண்ட் நான் கோடிங். இப்போ ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணோம்னா கோடிங் வச்சும் பண்ணலாம், கோடிங் இல்லாமையும் பண்ணலாம். கோடிங் வச்சுன்னும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா HTML, CSS, PHP இந்த மாதிரி கோடிங் வச்சு நம்ம பண்ற மாதிரி இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட் இருக்கு, காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இந்த வெப்சைட்டுக்கு கோடிங் வச்சு பண்ணா இதுதான் வெப்சைட்டோட கோடிங் பேக் எண்ட். இவ்வளவு கோட் நம்ம வந்து ரைட் பண்ற மாதிரி இருக்கும், போயிட்டே இருக்கும் அந்த கோடிங். இவ்வளவு கோட் ரைட் பண்ணாதான் நம்மளால அந்த வெப்சைட்டை நம்மளால மேக் பண்ண முடியும். டோட்டலா எவ்வளவு லைன்ஸ் இருக்கு பாருங்க. டோட்டலா எத்தனை லைன்ஸ் இருக்கு பாருங்க. எத்தனை இருக்குமா? எத்தனை லைன்ஸ் இருக்கு? வாய்ஸ் கேக்குதா? 2353. 2353 லைன்ஸ் நான் ரைட் பண்ணும் கோடிங்ல. அப்பதான் எனக்கு வந்து இந்த வெப்சைட்டை நான் மேக் பண்ண முடியும். எந்த வெப்சைட்டை? இந்த ஒரு வெப்சைட்டை. ஓகேங்களா? இதை யார் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வெப்சைட் டெவலப்பர்ஸ் இந்த கோடெல்லாம் ரைட் பண்ணுவாங்க. பட் இங்க ஏதாவது ஒரு எரர் வந்தாலுமே உங்க வெப்சைட்ல எரர் இருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா கோட் ரைட் பண்ணணும்.
இந்த மாதிரி தான் வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டெக்னாலஜி வளர 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 நிறைய டூல்ஸ் வர ஆரம்பிச்சு, நிறைய ஏஐ டூல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, நிறைய ஏஐ டூல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஏஐ டூல்ஸ், இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து கோடிங்கே இல்லாம நம்மளால வெப்சைட்ஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங் இருக்கு, இப்போ இதை டிராக் பண்றோம், டிராப் பண்றோம், டிராக் பண்றோம், டிராப் பண்றோம். இதை வந்து டிராக் அண்ட் டிராப்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியே நம்மளால வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணோம்னா ஒன்று கோடிங்ல என்னென்ன வரும், நிறைய கோடிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் HTML, CSS, PHP, இந்த மாதிரி நிறைய கோடிங் இருக்குமா, இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணணும். அதுவே கோடிங்கே இல்லாம பண்றோம்னா நிறைய டூல்ஸ் வந்துச்சு, ஏஐ டூல்ஸ் வந்துச்சு. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா CMS சொல்லுவோம். CMSனா என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். Content management system. What is mean by content management system means? Content management system na enna, இது எதுக்காக அப்படின்னா content management system is helps to create a website without coding. ஓகேங்களா? கோடிங்கே இல்லாம வெப்சைட்டை கிரியேட் பண்றதை தான் நம்ம வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த கண்டென்ட் மேனேஜர் சிஸ்டம்ல எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ கூகுள்ல போய் சர்ச் பண்ற பாருங்க, CMS டூல்ஸ் லிஸ்ட்னு அடிச்சா எக்கச்சக்கமான டூல்ஸ் வரும். நிறைய டூல்ஸ், ஏஐ டூல்ஸ் வந்துச்சு, நிறைய டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டெவலப்பர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பாருங்க, WordPress இருக்கு, Drupal இருக்கு, Swift இருக்கு, எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குமா. வெப்ஃப்ளோர் இருக்கு, விக்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த டூல்ல வேணாலும் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த WordPress இருக்கு, Drupal இருக்கு, ஸ்டிப்பி இருக்கு, எக்கச்சக்கமான கண்டென்ட் ஃப்ளோ இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டூல்ஸ் இருக்குமா. இதுல எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த WordPress என்ன பண்ணுமோ அதே தான் இந்த Drupal பண்ணும், இந்த Drupal என்ன பண்ணுமோ அதே தான் இந்த WordPress பண்ணும், இந்த விக்ஸ் என்ன பண்ணுமோ அதே தான் இந்த Drupal பண்ணும், இந்த Drupal என்ன பண்ணுமோ அதே தான் WordPress ஆலையும் நம்ம பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். எல்லா டூலும் ஒரே இது யூஸ் தான் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எல்லா டூலும் நம்ம கத்துக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஒரு டூல் கத்துக்கிட்டா போதும். இதுல எதை வேணாலும் கத்துக்கலாம், ஏதாவது ஒரு டூல்ல நீங்க ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டா போதும். எல்லா டூலும் கத்துக்க வேண்டியதில்லை. எல்லாமே பண்ற ப்ராசஸ் என்னன்னா வெப்சைட் டிசைனிங். அதுக்கு நீங்க ஒரு டூல் கத்துக்கிட்டா போதும். சரி, இந்த டூல்ல எது சார் கத்துக்கினா பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா WordPress. எதுக்காக WordPress பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா number first reason, it is an open source. ஓப்பன் சோர்ஸ்னா ஓப்பன் சோர்ஸ்னா என்னமா, என்ன ஐடியா இருக்கா? தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். அவ்வளவுதான், சொல்லி முடியல. ஓப்பன் சோர்ஸ்னா ஒண்ணு இல்ல, ஃப்ரீ, யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டூல. சில டூல்ஸ் எல்லாம் பே பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், சில டூல்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். இந்த WordPressன்றது ஃப்ரீ டூல், ஓப்பன் சோர்ஸ். நீ டொமைன் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணி நீ இதை இன்டிகிரேட் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயா இருக்கும். ரெண்டாவது வந்து இட் இஸ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. It is an user friendly na என்னமா? Easy It is to an user friendly. இது கூட தெரியாதா? easy to use. It is easy to use. என்னப்பா?
ஓப்பன் ஃப்ரெண்ட்லினா நீ எதுவும் இதுக்கு பே பண்ண வேண்டியது இல்லை. ப்ளூ ஹோஸ்ட் இது சார் வேர்ட்பிரஸ்க்கு நீ பே பண்ண வேண்டியது இல்லை, ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டூல. அதே மாதிரி இட் இஸ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. யூசர் ஃப்ரெண்ட்லினா ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு, யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா டிராக் அண்ட் டிராப் மெத்தட்ல இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் plenty ஆஃப் ஆப்ஷன். It has plenty of options compare with other tools. நிறைய டூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த டூல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குமா. ஆப்ஷன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அப்கமிங் கிளாஸஸ் எல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுக்குள்ள கோடிங்கை இன்டிகிரேட் பண்ணலாம், கோடிங் இல்லாமையும் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரீசன்னாலதான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் யூசிங் வேர்ட்பிரஸ். எல்லா நிறைய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ற டூல் எதுன்னு பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ். இன்னும் சொல்ல போனா கோடிங் வெப்சைட்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட் ரொம்ப ஈஸியா இருக்கு. நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கு மாறிட்டு இருக்காங்க. காரணம் இட் இஸ் அண்ட் ஃப்ரீ, யூசர் ஃப்ரெண்ட்லி, இட் ஹாஸ் plenty ஆஃப் ஆப்ஷன்ஸ். அப்ப எதுக்காக நான் உட்காந்து கோடு பேஜா நான் கோட் ரைட் பண்ணணும்? நீங்க வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ண அந்த டூலே உங்களுக்கு வந்து கோடிங் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வெப்சைட் இருக்குன்னா இந்த வெப்சைட்டை நான் வந்து டிராப் பண்ண இந்த கண்டென்ட் எல்லாம் டிராக் அண்ட் டிராப் நானா டைப் பண்ணா அதுவே பேக் எண்ட்ல கோடிங் அதுவே ரைட் பண்ணிடும். அதுதான் இந்த டூலோட அட்வான்டேஜ். சோ இதனாலதான் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்றாங்க. சோ நீங்க வேர்ட்பிரஸ் கத்துக்கிட்டாவே நீங்க வந்து யூ கேன் பிகம் ஏ வெப்சைட் டிசைனர்ஸ். நீங்க நிறைய ஃப்ரீலான்சிங் கூட நீங்க நிறைய வெப்சைட்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் கூட ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். நான் ஒரு வெப்சைட் காட்டுறேன் பாருங்க, பிரைம் ஆஃப் டெவலப்பர்ஸ். இது வந்து நான் என்னத்துக்கு ரன் பண்ணோம்னு கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றதுக்கோசம் இந்த வெப்சைட் நாங்க கிரியேட் பண்ணேன். கிளைண்ட்டுக்கு தான் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண பிறகு இந்த வெப்சைட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த வெப்சைட் அந்த ஆட் ரன் பண்ணோம்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் அபார்ட்மெண்ட்லாம் சேல் ஆயிடுச்சு சார், இனி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்த வெப்சைட் தெரியுதா? ஸ்கிரீன்ல தெரியுதாமா? எஸ் சார். இந்த வெப்சைட் இந்த பேஜ் 2 பேஜஸ் நான் கிரியேட் பண்ணி கொடுத்தோமா கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு. இந்த 2 பேஜ் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா எனக்கு 2 hours ஆயிடுச்சுமா. ஒரு 2 hours ஆயிருக்கும். லைக் நான் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வேற ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் மேல போய் நான் அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours 2 hours அப்படி அந்த ரேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா? இந்த வெப்சைட் நான் எவ்வளவு சார்ஜ் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா பேஜுக்கு 10K சார்ஜ் பண்றேன். ஆமா, எப்படி தெரியும்? 2 பேஜ் இருக்கு. இந்த 2 பேஜ்க்கு வந்து நான் 20K சார்ஜ் பண்ணேன். ஒரு 2.5-3 ஹவர்ஸ்னா கூட 20K வந்துருச்சு எனக்கு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். எதுல? வேர்ட்பிரஸ்ல. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் சோல் ஃபிட்னஸ்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த கம்பெனில நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கும் நான் பேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்தேன். நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து வெப்சைட்ஸ் பண்ணலாம். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்து ஃப்ரீலான்சராகவும் நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா சார்? சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி வெப்சைட் இப்போ நம்ம ஃப்ரீலான்சிங்ல பண்ணா நம்ம தான் டொமைன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஹோஸ்டேஜ் ப்ரொவைட் பண்ணணுமா, ஆர் தே வில் டு இட்? நீங்க தான் ப்ரொவைட் பண்ணணுமா. நீங்க தான் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் நீங்க தான். இப்போ ஒரு கிளைண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சில கிளைண்ட்ஸுக்கு தெரியும் டொமைன்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்னன்னு. சில கிளைண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியாது, நேரா வருவாங்க வெப்சைட்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும் அவங்களுக்கு, யூ வாண்ட் டு எஜுகேட் தெம். நீங்க ஒரு வெப்சைட் பண்ணோம்னா நீங்க வந்து டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும் சார், ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகே சார். டொமைனுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை நீங்க கிளைண்ட் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கணும், ஹோஸ்டிங்க்கு நீங்க கிளைண்ட் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்க வெப்சைட் பண்ணி கொடுக்குறீங்களே அந்த சர்வீஸ் சார்ஜ் நீங்க கிளைண்ட் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த கிளைண்ட்டுக்கு நான் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அதுக்கு நான் செப்பரேட்டா நான் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வெப்சைட் பண்றதுக்கு தான் நான் 10K சார்ஜ் பண்ணேன், அது செப்பரேட்டா நான் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். சோ இந்த மாதிரி நீங்க வந்து நீங்க வந்து கிளைண்ட் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கணும். சில காம்படிட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சில பேர் வெப்சைட் டெவலப்பர்ஸ் எல்லாம், நீங்க என்கிட்ட வெப்சைட் பண்ணுங்க, நான் டொமைன் ஹோஸ்டிங் நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுமா ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ளூ ஹோஸ்ட்ல பார்த்தோம்ல பேக்கேஜ்,
இதுல எத்தனை வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? 50 வெப்சைட்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க 50 கிளைண்ட்ஸ் நீங்க இதுல இருந்து வெப்சைட்ஸ் நீங்க பண்ணி கொடுக்கலாம். இப்போ சில டெவலப்பர்ஸ் வந்து நாங்க ஃப்ரீயாவே தரோம்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல. சில பேர் வந்து பே பண்ணி வாங்கிக்கிறாங்க. இப்ப நீங்க கிளைண்ட் கிட்ட வாங்குறீங்கன்னா நீங்க இந்த சார்ஜ் நீங்க வாங்கிட்டு நீங்க ஒரு ஹோஸ்டிங்க வாங்கிட்டு நீங்க இதே ஹோஸ்டிங்க நீங்க நிறைய கிளைண்ட்ஸ் நீங்க அப்படியே கொடுத்துக்கலாம். இப்ப 50 கிளைண்ட்டுக்கு நீங்க வந்து இந்த ஹோஸ்டிங்லயே நீங்க வெப்சைட் இன்டிகிரேட் பண்ணிடலாம். அப்ப நீங்க செப்பரேட்டா ஹோஸ்டிங் வாங்க வேண்டியது இல்லை. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறேன், என்கிட்ட நீங்க வெப்சைட் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீனா அவங்க இந்த சார்ஜ்ல இதையும் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. யாருமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சர்வீஸ் சார்ஜ்ல இதை ஆட் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஹோஸ்டிங் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க 50 கிளைண்ட் வரைக்கும் நீங்க அந்த டொமைன்ஸ் இன்டிகிரேட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாமா கிளைண்ட் கிட்ட? டொமைனுக்கு, ஹோஸ்டிங்க்கு, நீங்க பண்ணி கொடுக்குற சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே நீங்க சார்ஜ் பண்ணி நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் கிளைண்ட் கிட்ட. அது எல்லாம் சேர்த்து நீங்க பில் போட்டுருவீங்க. இப்போ நான் 20,000 வந்து இதை பண்ணி கொடுக்கறதுக்கு நான் 20,000, நான் டொமைன் ஹோஸ்டிங் நான் அது செப்பரேட்டா நான் அதுக்கு பில் போட்டேன். சார் 20,000 பேஜுக்கு 10,000 மார்க்கெட்ல ரொம்ப அதிகமே சார். அதுதான் அதிகம். மார்க்கெட்ல 2,000 பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. பேஜ் 1,000 rupees பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. பட் வேல்யூ இஸ் அன் இம்பார்ட்டன்ட். இதுக்கு நான் ஆன் பேஜ் SEO பண்ணுவேன். சோ நம்ம எப்படி பண்ணி கொடுக்குறோன்றது. இப்போ 5 ரூபாய்க்கே இட்லி கிடைக்குது மார்க்கெட்ல, 27 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய்க்கும் நம்மளுக்கு வந்து 100 ரூபாய்க்கும் பிரியாணி கிடைக்குது, 500 ரூபாய், 600 ரூபாய்க்கும் நம்மளுக்கு பிரியாணி கிடைக்குது. பட் இதுக்கு இருக்கிற குவாலிட்டி அதுக்கு இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அந்த டேஸ்ட், அந்த குவாலிட்டி, அந்த அட்மாஸ்பியர், அந்த இடத்துல போய் உட்காந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். சோ 100 ரூபாய்க்கு பிரியாணி வாங்குற கிளைண்ட்ஸும் இருக்காங்க, 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்து பிரியாணி வாங்குற கிளைண்ட்ஸும் இருக்காங்க. உங்களோட கெப்பாசிட்டி நீங்க எவ்வளவு பெட்டரா பண்றீங்க அப்படின்றத பெட்டரா இருக்கும். இதை நான் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி அதை கூகுள்ல ரேங்க் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு 10K கொடுத்து. சோ நீங்க டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட்ஸை பொறுத்து, உங்களோட பிசினஸை பொறுத்து. ரியல் எஸ்டேட்டுக்கு நீங்க அதிகமா சார்ஜ் பண்ணலாம், சில பிசினஸ்க்கு கொஞ்சம் கம்மியா சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த பிசினஸ். நான் உங்களுக்கு வீடியோ அப்கமிங் கிளாஸஸ்ல கோர்ஸ்ல முடிஞ்ச போறதுக்கு என்ன சொல்றேன், எந்த மாதிரி கிளைண்ட்டை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும், கிளைண்ட் கிட்ட நீங்க எப்படி மணி கலெக்ட் பண்ணணும், இதெல்லாம் வேணும்னா நான் உங்களுக்கு டீச் பண்றேன் கோர்சஸ் முடியும். ஓகேங்களா? கிளைண்ட் எப்படி பிக் பண்ணணும், கிளைண்ட் எப்படி கொண்டுட்டு வரணும், கிளைண்ட் கிட்ட எப்படி மாதிரி பேசணும், சேல்ஸ் கால் எப்படி அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி வேணா கூட நம்ம கோர்சஸ் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு வேணா கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னைக்கு டாபிக் இதுதான்மா. இதை போய் பாருங்க, இந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்றேன், நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதை வச்சு நான் உங்களுக்கு வெப்சைட் நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே சார். ஓகேம்மா. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா உங்களுக்கு? நோ சார். ஓகேம்மா, யூ கேன் லீவ்மா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். யா தேங்க்யூ. தேங்க்யூ சார். யா தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.